இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான இயேசு கிறிஸ்து வேதத்தில் எழுதியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாழ்த்துதலாக ஆசீர்வாதமாக நான் சொல்லுகிறேன். நிச்சயமாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக உங்கள் நடுவில் ஒரு 20 நிமிஷம் வேதத்தில் இருந்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். இந்த இடத்தில் நடக்கிற இந்த ஜெபத்தில் நீங்களும் பங்கெடுங்கள். நிச்சயம் இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யாருக்காகிலும் பிசாசின் போராட்டங்களும் பிடிகளும், சேவனையின் கட்டுகளும் போராட்டங்களும் இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்குமேயானால் இந்த ஜெபத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயம் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சேவனையின் கட்டுகளை ஆண்டவர் நிச்சயம் உடைப்பார். பிசாசின் தொல்லைகளை உங்கள் குடும்பத்தை விட்டு அகற்றி போடுவார். ஆகவே தாழ்மையோடும் அன்போடும் இந்த ஜெபத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். விரும்பினால் நீங்கள் இதையே அழைப்பை ஏற்று நீங்கள் வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். இது நாங்கள் விரும்பி உங்களிடத்தில் வந்து சொல்லுகிற வார்த்தை இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சபைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நான் எழுதியிருக்கிற வார்த்தையை சபைக்கு மாத்திரமல்ல, பூமியின் கடைசி மட்டும் போய் எல்லா ஜாதிகளுக்கும் பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிபணிந்து உங்கள் நடுவில் நான் வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வேதத்தில் ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் இவண்ணமாய் எழுதியிருக்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் எல்லா மனுஷனுக்காக வேதத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பிட்ட மதத்திற்காக, குறிப்பிட்ட ஜாதிகளுக்காக, குறிப்பிட்ட தேசத்தாருக்காக மாத்திரம் ஆண்டவர் வேதத்தை எழுதாமல் அவருடைய மகத்துவங்களை வேத எழுத்துக்களாக எல்லாருடைய பாஷையில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆனால் சிலர் இதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். இந்த வேதம் குறிப்பிட்ட மதத்திற்கானதல்ல, முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கானது என்று நான் இந்த வார்த்தை முன்னிட்டு தெரிவிக்கிறேன். வேதம் எப்படிப்பட்டது என்றால் நீங்கள் கவனிக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறினது, நிறைய நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற போகிறது. அதில் இருந்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சில நேரம் வேதம் சாதாரணமாய் பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலே மத தீவிரவாதத்தினால சிலர் வேதத்தை கிழித்தெறிகிறதும் அவமரியாதை செய்கிறதும் ஆங்காங்கே நடக்கிறது. ஆனால் நீங்கள் கவனித்தால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மை, அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட சில பாம்பர மக்களுக்கு வேதத்திலிருந்து சொல்லும்போது சொல்லுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் கவனித்தீர்களானால் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நாங்கள் இந்த தெருவில்னு பேசுகிற மாதிரி பேசுனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க ஆராய்ச்சி செய்து உண்மைதான் அப்படின்னு அவங்களுடைய ஆராய்ச்சியில் உண்மையாய் நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே அவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நீங்கள் நன்றாய் கவனித்தீர்களானால் ஒரு காலத்தில் இந்த பூமியை குறித்து மனுஷனுக்கு ஒரு சிந்தை இருந்தது. என்ன சிந்தை அப்படின்னா, இந்த பூமி தட்டையானது, அதாவது சமமானது, இல்லைன்னா நீளமானது, அகலமானது
இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு கற்பனைகள் இருந்தது. ஆனா ஆண்டவர் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அவருடைய தீர்க்கதரிசியை கொண்டு ஏசாயா 40:22 நீங்க கவனித்தால், அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆராய்ச்சியாளர்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தான் கண்டுபிடித்து சொன்னார்கள் பூமி உருண்டையானதென்று. ஆனால் பலாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதியிருக்கிறார், அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று. அப்போ ஆராய்ச்சியாளர்கள் அதற்கு பிறகு இந்த வார்த்தை உண்மை உள்ளது, பூமி தட்டையானதல்ல, சதுரமானதல்ல, உருண்டையானது, வேதத்தில் சொல்லப்பட்டது மெய் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஒரு பொய்யான வேத புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு பேச வரல, பிரசங்கிக்க வரல. உண்மையான, சத்தியமான, மெய்யான, ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்தில் இருந்து நான் உங்களுக்கு பேச வந்திருக்கிறேன். நாங்கள் சொல்லுகிறது, பிரசங்கிக்கிறது எல்லாம் உண்மையானது. உண்மையானதற்கு புறம்பானது ஒன்றுமே இல்லை. நீங்கள் கவனித்தால் சில தேசத்திற்கு, சில மனிதர்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வேதத்தில் சில காரியம் எழுதியிருக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 47:5 அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, காசா மொட்டை அடிக்கப்படும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். பூர்வ காலத்து ஒரு சாபம், தேவனுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள். அன்றைக்கே ஆண்டவர் அந்த காசா மேல ஒரு தீர்க்க தரிசனமாய் சொன்னார், இந்த காசா மொட்டையடிக்கப்படும் என்று. நீங்க கவனித்தீர்களானால் இப்பொழுது இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் பயங்கரமாய் யுத்தம் நடக்கிறது. காசாவில் பேரழிவு, பெருநஷ்டம், இப்பொழுதும் அது தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சமீபத்தில் அமெரிக்க அதிபர் சொன்னார், காசாவை காலி பண்ணுங்கள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை என்கிறதை நான் உங்களுக்கு இது மூலமாய் சொல்ல விரும்புகிறேன். அதே போல அந்த வார்த்தையை வாசித்து நாம நேசித்து வாசிப்போமே ஆனால் அந்த வார்த்தை அது மூலமாய் மனுஷனுக்கு வேண்டிய நன்மைகளும் மேன்மைகளும் உண்டாகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில மருத்துவம் இன்னைக்கு அவ்வளோ பெருகி இருக்கிறது. மருத்துவத்தில் ஏகப்பட்ட டெக்னாலஜிகள் வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் மருத்துவ உலகத்திற்கு ஒரு அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் அப்படியே உயிரோட வச்சு அந்த இடத்தை அறுத்து ஒரு கட்டியானா எடுப்பாங்க, அப்படியே உயிரோட வச்சு தைப்பாங்க. எந்த மயக்க மருந்தும் கிடையாது. அது கொடூரமாக இருக்கும். அதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் அறுவை சிகிச்சைகள்லாம் போகிறது இல்லை. போகாததுனால நிறைய பேர் மரித்தவர்களும் உண்டு. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு சயின்டிஸ்ட், நல்லா ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், நல்ல தேவ பக்தியாய் வாழுகிற ஒரு மனுஷன் ஒரு நாள் ஜெபித்துட்டு வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அவருக்கு வெளிப்பட்டது. அது என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 2:21 நம்ம வாசித்தால், கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் ஆண்டவர் மனுஷனை படைத்தார். மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷனுக்கு துணையாக மனுஷியை சிருஷ்டிக்கும் போது ஆண்டவர் மனுஷியை எதன் மூலமாய் சிருஷ்டித்தார் அப்படின்னா, மனுஷனை மண்ணினால சிருஷ்டித்தார். நீங்க பாத்தீங்கன்னா, மண்ணில் என்னென்ன கனிம வளம் இருக்கிறதோ அத்தனையும் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிறது. அதையும் நிரூபித்திருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் மனுஷனுக்கு துணையாக மனுஷியை சிருஷ்டிக்கும் போது அவனுடைய விலா எலும்புகளில இருந்து ஒன்றை எடுத்து மனுஷியாக சிருஷ்டித்து அந்த இடத்தை சதையினால அடைத்தாராம். அந்த வேத பகுதி அவர் வாசிக்கும் போது ஒரு காரியம், ஒரு ஞானம், ஒரு அறிவு அவருக்கு வந்தது. தேவன் எப்படி அந்த எலும்பை எடுத்தார், அந்த எடுத்த பகுதியை சதையினால் எப்படி அடைத்தார், அதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்தார் என்று அவர் கவனித்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் என்று எழுதப்பட்டிருந்தது.
அப்ப அதை தான் மையமாக வைத்து முதல் ஜேம்ஸ் சிம்சன் என்கிற மருத்துவர் மயக்க மருந்தை கண்டுபிடித்து, குளோரோஃபார்மை கண்டுபிடித்து மருத்துவ உலகத்திற்கு தந்தார். அதை தான் இன்று வரைக்கும் மயக்க மருந்தை நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்படி நிறைய காரியம் வேதத்தை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு உலகத்திற்கு வந்திருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை, உண்மைக்கு புறம்பானது எதுவுமே கிடையாது. ஆகவே நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சில வார்த்தையை சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்ன ஒரு 10 நிமிஷம். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில மனுஷனாய் வந்தார். அவர் வந்ததற்கு கிட்டத்தட்ட ஒரு அநேக காரியம் சொல்லலாம். சுருக்கமாய் சொல்ல வேண்டுமே ஆனால் ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, நீங்க கவனித்தீர்களானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை ஜனங்களுக்கு எங்களை போல கிராமங்களில் போய் சொன்னார், கடற்கரையில் போய் சொன்னார், பல தேசங்களில் போய் சொன்னார். பிதாவினுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது, பிதாவினுடைய சித்தத்தை சொல்லும்படி வந்தார். என்னவென்று வியாதிப்பட்ட ஜனங்களை சுகமாக்கும்படி அவர் வந்தார். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக வியாதிப்பட்ட ஜனங்களை சுகமாக்கினார், விடுவித்தார். அநேக அற்புதங்கள் நடந்தது. அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திற்காக அவர் மரிக்கும்படி இந்த பூமியில வந்தார். இப்படியே பிரதானமான 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது, அவர் பூமியில இருக்கும்போது சீசர்களிடத்துல கேட்டார். ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தது மாத்திரமல்ல, அவர் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ சீசர்கள் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி. எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாள் இந்த பூமியினுடைய நாட்கள் சீக்கிரமாய் முடிய போகிறது என்று. சமீபத்தில் மரித்த ஒரு பெரிய சயின்டிஸ்ட் சொன்னார், அதிகபட்சமாக இன்னும் ஒரு 100 வருஷம் இந்த பூமி போகும், அதுக்கு மேல இந்த பூமி தாங்காது என்று சொல்லி அவருடைய ஆராய்ச்சி மூலமா அவர் சொன்னது. அப்படியே தான் இயேசு கிறிஸ்து சீசர்கள் கேட்டபடியினால என்னுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் சில அடையாளங்களை நான் சொல்லுகிறேன். இப்போ இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் நினைக்கலாம், இயேசு வந்தா என்ன, உலகம் அழிஞ்சா எனக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதில் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வாழ்ந்து மரித்தவர்கள் 2 பேருக்கும் ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் அவர் மரித்திருப்பாரானால், இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த மனுஷனை ஆண்டவர் உயிர்த்தெழ பண்ணுவார். அதே போல இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இவனமாய் இயேசு கிறிஸ்துவோடு சேர்த்து கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவார்கள். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மதங்களும் சொல்லுகிறது பரலோகம் உண்டு என்று, நரகம் ஒன்று உண்டு என்று சொல்லி. எல்லாருக்கும் தெரியும், நீதியாய் வாழ்ந்தவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள், துன்மார்க்கமாய் பாவியாய் வாழ்ந்தவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று சொல்லி. அதுதான் அந்த நாட்களில் நடக்க போகிறது. ஆகையினால மனுஷகுமாரன், நீங்க நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் ஆண்டவருடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய முடிவுக்கும் சில அடையாளங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா பல சமீப காலமாக பல இடங்களில் யுத்தங்கள் நடக்கிறதை நாம கேள்விப்படுகிறோம். இப்போ கூட பயங்கரமான யுத்தங்கள் காசாவுக்கும் இஸ்ரேவேலுக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த யுத்தங்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்க இருக்கிறது. எல்லாரும் சொல்லுகிறாங்க அடுத்த 3வது உலகப் போர் வரும் என்று சொல்லி. இப்படி சில 100 ஆண்டு காலமாக பயங்கரமான தேசங்கள் மோதுகிற பயங்கரமான யுத்தங்கள்
காணப்படுகிறதை நாம் கேட்கிறோம். நீங்க கவனித்தீர்களானால் இந்த அடையாளம் எல்லா மக்களுக்கும் காதுகளில் கேட்கணும், அவர்கள் கண்ணார பார்க்கணும் என்கிறதற்காக தான் ஒரு 200 வருஷத்திற்கு முன்னே இல்லாத டெக்னாலஜிகள் எல்லாம் ஆண்டவர் இந்த நூற்றாண்டில் ஆண்டவர் தந்திருக்கிறார். நமக்கு முன்னா வாழ்ந்தவ எந்த முன்னோர்களும் அறிவில்லாதவர்கள் அல்ல. இன்னும் சொல்லப்போனா நம்மளை விட ஞானவான்கள் தான். ஆனா அவர்களால எந்த டெக்னாலஜியும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த கடைசி கால செய்தி ஒவ்வொரு கிராமத்திற்குள்ளாகவும் போகணும், ஜனங்கள் எச்சரிக்கை அடையணும், ஆயத்தமாகணும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் இவ்வளோ டெக்னாலஜி. இன்னைக்கு வீட்டில் இருந்தே காசால என்ன நடக்குன்னு பார்க்குறோம், வீட்டுக்குள்ளே இருந்த இஸ்ரேலுக்கு என்ன நடக்குன்னு பார்க்கிறோம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே நாம் ஆயத்தமாவோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த யுத்தங்களை கேட்கும்போது கேள்விப்படும் போது நாம் ஒரு செய்தியாக தான் பார்க்கிறோம். இது செய்தி மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லுகிற ஒரு எச்சரிக்கையின் சம்பவமாய் இது இருக்கிறது. அதே போல ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பல தேசங்களில உள்நாட்டு கலவரம், நம்ம தேசத்துல கூட மணிப்பூர்ல நடந்து கொண்டு இருக்கிறது. மாவேஸ்ட் மூலமாக பல இடங்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி பல தேசங்களை ஆதாரமாக நான் சொல்லலாம். இப்படி இதுவும் ஒரு அடையாளத்துல ஒன்றாக இருக்கிறது. அதோடு கூட மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் பஞ்சங்கள் வரும் என்று சொல்லி. நீங்க கவனித்தீர்களானால் பல தேசத்துல பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விலைவாசிகள் ஏறி போனதுனால பல ஏழை மக்கள் பஞ்சத்துல வாடுகிறார்கள். சோமாலியாங்கிற தேசம் பஞ்சத்துல பயங்கர மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகுள்ளதாக, நல்ல கண்ணம், சரீரம், கரெக்டான வளர்ச்சி, சீரான வளர்ச்சியில் இருக்கிறது. ஆனால் அங்கே அந்த தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் அப்படி இல்லை. எக்ஸ்ரேல பார்க்குற மாதிரி உடம்புல உள்ள அந்த நெஞ்சு எலும்பு, ஈக்கெலும்பெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். அந்த அளவுக்கு காஞ்சி ஒட்டி போயிருக்கும், சரீரமெல்லாம் மெலிந்து போயிருக்கும். அந்த மாதிரி பெரியவர்களும் சரி, சின்ன பிள்ளைகளும் சரி, அந்த நிலைமைக்கு தேசமே தள்ளப்பட்டு இருக்கிறது. பல தேசங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சத்துக்குள்ள போய்கொண்டு இருக்கிறது. போரினால பொருளாதாரம் விழுந்து வருமானம் இல்லாம பஞ்சத்துல பல தேசங்கள்ல பாதிப்பு இருக்கிறது. இது ஒரு சம்பவம் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் அடையாளத்துல எச்சரிக்கையான ஒரு சம்பவமாய் கூட இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கடைசி நாட்களில் கொள்ளை நோய் வரும். கடந்த நாட்களில் கொரோனா நம்மத்தில வந்தது. கொரோனா என்கிற கொள்ளை நோய் உலகம் முழுவதும், எல்லா தேசமும், எல்லா மாநிலத்திலையும் எல்லா ஜனங்களும் பாதிக்கப்பட்டார்கள். முதல் சீனாவில் நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ நாம் என்ன நினைச்சோம், இந்தியாவில் வராது அப்படின்னு நினைச்சோம். ஆனால் கொஞ்ச நாள்ல இந்தியாவில் வந்தது. சரி, இந்தியாவில் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு நினைச்சோம். அப்படியே போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மிலேயே சிலர் பாதிக்கப்பட்டவர்களும் உண்டு, பாதிக்கப்பட்டு மரித்து போன உறவுகளும் உண்டு, நண்பர்களும் உண்டு. அவ்வளோ பயங்கரமான கொள்ளை நோய் வந்தது. தேவனுடைய கோபம் துன்மார்க்கன் மேல வரும். தேவனுடைய கோபம் பாவிகள் மேல வரும். ஆகவே நம்ம மனம் திரும்பி பாவத்தில் இருந்து பாவத்திற்கு விலகி, அநியாயம் அக்கிரமங்களுக்கு விலகி, இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆகவே ஆயத்தமாகுங்கள், இன்னும் கொள்ளை நோய்கள் வரும் என்று தான் வேதம் சொல்லி இருக்கிறது. அதே போல பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் 2010 இருந்து இதுவரையிலும் இந்த 15 ஆண்டுக்குள்ளாக கிட்டத்தட்ட 1,52,000 முறை பூமியில பல தேசங்களில சிறு பூமி அதிர்ச்சி முதல் கொண்டு பயங்கரமான பூமி அதிர்ச்சி வரைக்கும் வந்திருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் இவைகளெல்லாம் அடையாளமாயிருக்கிறது. அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்ல ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு காலத்துல கூட்டு குடும்பத்துல அவ்வளோ அன்பு ஐக்கியம் இருந்தது. தகப்பன் மேல அன்பு, தாய் மேல அன்பு, சித்தப்பா பெரியப்பா மேல அன்பு, ஒரே குடும்பமாய் கூட்டு குடும்பமா அவ்வளோ அன்பா இருந்தோம். இன்னைக்கு அந்த அன்பெல்லாம் அப்படியே பிரிஞ்சு சித்தப்பா பெரியம்மா அந்த மாதிரியான உறவுகள்ல கூட அன்பு ரொம்ப குறைஞ்சு போயிற்று. இதுவும் கடைசி கால அடையாளங்களில் ஒன்றாயிருக்கிறது.
இறுதியாக ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உங்கள் நடுவில் இந்த வார்த்தையை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சொல்லக்கு அனுப்பி இருக்கிறார். பல இடங்களில் இதற்கு எதிர்ப்பு இருக்கிறது. இதை சொல்லி யாரையும் மதமாற்றும்படியான நோக்கம் அல்ல. சொல்லுகிறது எங்களுடைய வேலை. இதை சொன்னால் கர்த்தர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு. நாம் இதை செய்தால் நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று. அதே போலதான் எங்களுக்கும் ஒரு நம்பிக்கையில நாங்கள் உங்கள் நடுவில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வேதத்தை சொன்னா நிச்சயம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகையினால நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுகிறோம், யாரையும் கட்டாயப்படுத்தல, யாரையும் பயமுறுத்தல. வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். ஆகவே ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே பல கிராமங்களிலே எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் உண்டு இதை பிரசங்கிக்கும் போது. ஆனாலும் ஆண்டவருக்கு பயந்து பிரச்சனைகளுக்கு பயப்படாமல் கடந்து போய் ஜனங்களிடத்தில் இதை சொல்லிக்கொண்டே பல கிராமங்கள், பல ஊர்கள், பல நாடுகளில் நாங்கள் போய் செய்கிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, பல கிறிஸ்தவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான அடையாளத்தில் ஒன்றாகவே இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை சொல்லும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை அனுப்பி இருக்கிறார். இவ்வளவு நேரம் வீடுகளில் இருந்தும் தெருக்களில் நின்றும் இந்த வார்த்தையை தாழ்மையோடு கேட்ட உங்கள் யாவரையும் பரலோகத்தின் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபித்து என்னுடைய இந்த சிறு வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள தகப்பனே, ஏசப்பாவின் நாமத்தில் இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மட்டும் நாங்கள் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களில் சமாதானங்கள் உண்டாகட்டும். சரீரத்தில் சுகமும் ஆரோக்கியங்களும் ஏசப்பாவின் நாமத்தில் பெருகட்டும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைப்பதாக, திருமண தடைகள் மாறுவதாக, சேவனை கட்டுகள் உடைவதாக. ஆண்டவர் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.